ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து லாஸ் ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் சில எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்னல, அந்த சில எம்சிக்யூஸ் கான்செப்ட் பார்த்துட்டிங்களா? கான்செப்ட் கிளாஸ் அந்த கான்செப்ட் புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஸோ இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து ரொம்ப அதாவது நேற்று புரியாததெல்லாம் இன்னைக்கு புரியும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, எஃப் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு MA. ஓகேவா? F minus N is equal to MA. எப்போ இது? வெறும் கனெக்டட் பாடிஸ், அதாவது கான்டாக்ட்ல இருக்கோம்ல, ஏதாச்சும் 4 மாதம் 3 மாதம் அப்படின்றது இந்த மாதிரி கான்டாக்ட்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க 3-4 மாதம், அந்த மாதிரி மாஸ்க்கு இது வந்து ஃபார்முலா. இன்னொன்று என்னன்னா, F minus T is equal to MA. F minus T yeah, F minus T is என்ன எழுத மாட்டேங்குது. ஓகே, what happened? F minus T is equal to MA. ஓகேவா? F minus T is equal to MA. இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு, ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸ்ட்ரிங்ஸ் ப்ராப்ளம்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்துச்சுன்னா F minus T MA அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் கொஷின்ஸ் எல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ளோவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கேளுங்க, பட் எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் எழுதுறேன். த masses மூவ் அப்வர்ட் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. The masses move upward at constant velocity v. What is the net force? What is the net force on the block of mass 2m அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2013 கொஷின். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கிளாஸ் அப்படின்றது 1.5ல அப்படி வச்சுட்டு பாருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, கிளியரா? ஸோ ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 0, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 2 mg, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 3 mg, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் 6 mg. ஓகேவா? ஸோ லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? த மாசஸ் மூவ் அப்வர்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்வர்ட் மூவ் ஆகுது அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v. ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸ் அப்படின்றது இப்போ லைக் இது கொஷனில் கொடுத்த மாஸ் தான். என்னன்னா m ஓகே, இது 3m, இது m, அண்ட் திஸ் இஸ் 2m. ஓகேவா? கிளியரா? ஸோ m 2m 3m. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே மாசஸ் அப்படின்றது என்ன ஆகுது? மூவ் அப்வர்ட்ஸ். இது என்ன சொன்னாங்க? அப்வர்ட் மூவ் ஆகுது வித் வெலாசிட்டி v. அதுவும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்டா இருந்தா என்ன அர்த்தம்? அங்க ஆக்சலரேஷன்ன்றது இல்லைன்னு அர்த்தம். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா, ஆக்சலரேட்டர்னா ஸ்பீட் அதிகமாக பண்றது தான் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி ஸ்பீட் ஒரே ஃப்ளோல போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க இருந்து ஆக்சலரேஷன் இருக்கும்? ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது 0. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும் போது ஆக்சலரேஷன்ன்றது 0. ஸோ ஓகே, எஃப் இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA தானே. ஸோ ஆக்சலரேஷன் எப்போ 0வோ ஆட்டோமேட்டிக்காக எஃப் அப்படின்றதும் 0 தானே, ஃபோர்ஸ். ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியர்? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியர்? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 0. சிம்பிள். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அது தவிர நம்ம இன்னும் பார்க்க தேவையில்ல. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்ன? ஆக்சலரேஷன் 0வும் அதே மாதிரி எஃப் நெட்டும் 0வும். இது என்னல்லா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். கிளியரா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, மறுபடியும் சொல்றேன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நியூட்டன் கான்செப்ட் புக் எடுத்து பாருங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது இந்த பாடி அப்படின்றது, இந்த பாடி இருக்குல்ல, கொடுத்துருக்கிற பாடி, இந்த பாடி அப்படின்றது இக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இக்குலிபிரியம்ல இருக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும், ஆக்சலரேஷன் 0 அண்ட் ஆல்சோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது வரும். இது எல்லாமே வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல இருக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். A particle moving with
velocity v is acted by three forces shown by the vector triangle PQR. The velocity of particle will அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியரா கொஷின். ஸோ தி வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொஷின்? ஸோ ஆப்ஷன்ஸும் எழுதிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஏ இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் பி இஸ் சேஞ்ச் according to smallest force QR. Next, option C is increase. Option D decrease. ஓகேவா? இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் படிக்கலாம். a particle moving with velocity v என்ற ஒரு வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. அந்த ஒரு பார்ட்டிக்கலுக்கு 3 forces இருக்கு. acted on 3 forces. ஒன்று இந்த ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ஃபோர்ஸ், அப்போ ரிசல்டன்ட் தேர்ட் ஃபோர்ஸ். ஏன் இந்த ட்ரையாங்கிளாக போட்டோம்? இந்த 3 forces ஒரு பார்ட்டிக்கல்னா இப்படி கூட போடலாம்ல. கொஷின்லேயே அங்கே சொல்லியிருக்காங்க by the vector triangle PQR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. vector triangle PQR. so triangle. ஓகேவா? clear? actually okay. so என்ன? so this is P and this is Q and this is wait and this is R. this is R. புரியுதா? சொல்றது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து ட்ரையாங்கிள் கொஷனில் கேட்ட மாதிரி ட்ரையாங்கிள் PQR இது பண்ணிட்டோம். திஸ் இஸ் P வெக்டார் அண்ட் திஸ் இஸ் Q அண்ட் திஸ் இஸ் R. ஸோ இந்த வெக்டார்ஸ்க்கு ரிசல்டன்ட் தான் இது. இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அது வந்து ரிசல்டன்ட், எல்லோ லைன். ஓகே, கிளியரா? இப்போ வரைக்கும் புரிஞ்சுச்சா? த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் கேட்டிருக்கிறது என்ன? வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. the velocity of the particle கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வெக்டார்ஸ் என்ற கிளாஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த வெக்டார்ஸில் ட்ரையாங்கிள் லா அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். என்ன ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன்னா? வாட் இஸ் மீன் பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன்? ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன்னா என்னன்னா, ரெண்டு ஆங்கிள்ஸ், ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு வெக்டார்ஸும் வந்து ஒரு இதில் இருக்கும், சேம் ஆர்டர்ல இருந்தா ரிசல்டன்ட் வெக்டார் மட்டும் ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். அதாவது ரெண்டு வெக்டார்ஸ்ன்றது ரெண்டு வெக்டார்ஸும் சேம் ஆர்டர்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் சேம் ஆர்டர்ல இருக்கும். ரிசல்டன்ட் வெக்டார் மட்டும் ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். வேணா கான்செப்ட் புக் எடுத்து பாருங்க, இப்படிதானே இருக்கு. ஓகே, கரெக்டா? ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஆர்டர்ல இருக்கும். அதாவது இது எல்லோ லைன்ன்றது ரிசல்டன்ட், ஆமாவா? ஸோ இப்போ என்னன்னா 3 forces is equal to triangle vectors. So this equal to PQ. Okay. Yeah. இங்க இது பார்க்கலாம். So QR next QR இங்க இருந்து இந்த QR next RP next PQ. ஓகேவா? கரெக்டா? எப்பவுமே வந்து எழுதிக்கிறோன்னா எந்த மாதிரி எழுதிக்கணும்னா டெய்ல் டு ஹெட் எழுதணும். டெய்ல் டு ஹெட் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? கிளியரா? டன்? எப்பவுமே இது டெய்ல், இது ஹெட். ஸோ இது Pனா இது Q அப்படின்னா ஃபர்ஸ்ட் PQ எழுதணும், அதை QPன்னு எழுதக்கூடாது. ஓகே, புரியுதா? ஸோ PQன்னு எழுதணும், டெய்ல் டு ஹெட். ஸோ இப்போ நல்லா தான் இருக்கு. அக்கார்டிங் டு த ட்ரையாங்கிள் லா என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுமே சேம் ஆர்டர்ல இருக்கு. சேம் ஆர்டர்ல இருக்கிறது என்ன? QR RP ஒயிட் லைன்ஸ், QR பிளஸ் RP. ரிசல்டன்ட் என்ன? PQ. ஆமாவா இல்லையா? பட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி வெக்டார் அண்ட் ட்ரையாங்கிள் லா பொறுத்த வரைக்கும் என்ன? ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம டெய்ல் ஹெட் தானே எழுதணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் மட்டும் ஹெட் டெய்லா எழுதணும். அதாவது PQ எழுதக்கூடாது, QP எழுதணும். ஓகே, கிளியரா? QP எழுதணும்.
ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. QR plus RP மைனஸ் QP இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த QP-ய இப்போ PQ-வா எழுதலாமா, எழுதக்கூடாது? QP-நாலும் ஒன்று தான், PQ-நாலும். இதை வந்து நம்ம அக்கார்டிங் டு ட்ரையாங்கல் லா ஆஃப் வெக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும். எஸ், ரைட், கரெக்டாக தான் இருக்கு. QR plus RP plus PQ is equal to 0. ஸோ எல்லா ஃபோர்ஸஸும் 0னா F net அப்படின்றதும் 0. ஓகே, ஸோ என்ன வெலாசிட்டி அப்படின்றது F net 0வா இருந்தால் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி கொஷனில் தானே பார்த்தோம், கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் ட்ரையாங்கல்லாம் இதில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, கிளியரா? செகண்ட் கொஷின் அவ்வளோதான். டன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின். ஓகே, ஃபைண்ட் theta for equilibrium. Find theta for the equilibrium. Option A 0 degree, option B 30 degree, option C 45 degree, option D 60 degree. எதுக்கு? இங்க ஒரு பாடி, அதாவது ஒரு டயக்ராம் போடுறேன். இங்கிருந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் அ புள்ளி. ஓகே, ஸோ இப்போ வந்து this is a புள்ளி, √2m மாஸ் இருக்கிற ஒரு புள்ளி. இது m சேம் ஹைட்ல இருக்கும். ஓகேவா? இங்க வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஆரோவானா? கிளியரா? டன். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தீட்டா ஃபார் த இக்குலிபிரியம். ஸோ இக்குலிபிரியம்னா இங்க தீட்டா கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் தீட்டா ஆங்கிள். ஸோ இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எம் எப்பவுமே நான் என்ன சொன்னேன்? டவுன்வர்ட்ஸ். ஒரு மாஸ்க்கு டவுன்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? mg. இந்த மாதிரி இங்கேயும் டவுன்வர்ட்ஸ் mg. அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? நார்மலா இருந்தா, நார்மல் பாடிஸா இருந்தா அப்வர்ட்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். பட் இங்க வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். ஒரு வயர் மாதிரி இருக்கா, கயிறு மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அவே ஃப்ரம் த பாடி, எப்பவுமே டென்ஷன் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த பாடி, பாடிக்கு தூரமாக தான் இருக்காகும். ஸோ இதுக்கும் அவே ஃப்ரம் த பாடி டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இங்கேயும் அவே ஃப்ரம் த பாடி, இங்கேயும் அவே ஃப்ரம் த பாடி இஸ் அ டென்ஷன் ஃபோர்ஸ். கிளியரா? இங்க இருக்கும் டென்ஷன் ஃபோர்ஸ். இங்க ஸ்ட்ரிங்ன்றது எல்லாமே சேம் ஸ்ட்ரிங், அப்படி சேம் ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால டென்ஷனும் சேமா தான் இருக்கும். ஓகே, கிளியரா? இங்க வரைக்கும் கிளியர் தானே? டன். ஓகே, இப்போ தீட்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இக்குலிபிரியம்னு கொஸ்டின்ல கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன்? இக்குலிபிரியமா இருந்தா F net அப்படின்றது 0. ஆமாவா இல்லையா? F net அப்படின்றது 0 ஆன் ஆல் மாசஸ். ஸோ F net அப்படின்றது 0வா இருக்கு. கரெக்டா? எல்லா மாசஸ்லயும் F netன்றது 0. எங்க ஃபோர்ஸே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இதை நீங்க ஃபோர்ஸாவும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா அதை நீங்க ஃபோர்ஸாவும் எடுத்துக்கலாம். நார்மலா நம்மளுக்கு கொஸ்டின்ல ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்கலன்னா அப்ப நம்ம இதை ஃபோர்ஸா எடுத்துக்கலாம். இங்க புரியுதா? ஏன்னா F is equals to ma தானே? F is equals to ma. A is equals to z தானே? ஸோ நோ ப்ராப்ளம், ஃபோர்ஸா இதுவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ, பேசிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அக்சலரேஷனும் அதே பக்கம் தான் ஆக்ட் ஆகும். அப்படி இருந்தாதான் அது பிளஸ். ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகி அக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுன்னா அப்போ அக்சலரேஷன்ன்றது மைனஸ். ஓகே, புரியுதா? கிளியர்? ஸோ இப்போ இக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னாங்க. F net அப்படின்றது என்ன? 0வா எடுத்துக்கிட்டோம். கிளியரா? F netன்றது 0ன்னு அர்த்தம். இங்க ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாஸ் m, இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ், திஸ் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஒன்றுத்துக்கு ஆன்சர் வந்தாலுமே ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்த மாதிரி தான். ரெண்டு மாஸும் சேம் மாஸ் தானே? ஸோ இந்த மாஸ்க்கு டவுன்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? mg. அப்வர்ட்ஸ், இது ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க. அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? டென்ஷன். ஸோ T இஸ் ஈக்குவல் டு mg. எழுதலாமா வேணாமா? T இஸ் ஈக்குவல் டு mg. கரெக்டா? நெக்ஸ்ட் √2mg. ஸோ இங்க இருக்குதுல்ல, இது இப்போ எழுத போறோம் ஃப்ரீ பாடி டயக்ராம். √2m ஓட டவுன்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? √2mg. அப்வர்ட்ஸ் டென்ஷன் ஆல்ரெடி.
பட் இங்க என்ன பாத்தீங்கன்னா இங்க டென்ஷன்ன்றது நார்மலா இந்த மாதிரி லீனியரா இல்ல. லீனியரா இருந்தா t is equals to mgன்னு எடுத்துக்கலாம். பட் இங்க ஒரு ஆங்கிளோட இருக்கு இங்க டென்ஷன், ரைட்? சோ ஆங்கிள் இங்க என்ன ஆங்கிள் என்னவா இருக்கும்? cos தீட்டாவா இருக்கும். cos தீட்டானா என்ன? adjacent by hypotenuse. so adjacent by hypotenuse இருக்கும். so நீங்க இப்போ தீட்டான்றது adjacent by hypotenuse எடுத்துக்கலாம். இங்க sin தீட்டா எடுத்துக்கணும்னா opposite by adjacent. அப்போ உங்களுக்கு இங்க கிடைக்காது அந்த சைடு இல்ல. சோ இங்க adjacent by hypotenuse இருக்கிறதுனால cos தீட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியரா? டன். சோ √2 mg க்கு டவுன்வர்ட்ஸ், √2 m க்கு டவுன்வர்ட்ஸ், √2 mg அப்வர்ட்ஸ், t cos தீட்டா, t cos தீட்டா. இந்த மாதிரி எத்தனை t இருக்குங்க? 1 2 ரெண்டு t இருக்கு. சோ 2t cos theta. கிளியரா இங்க இருக்கும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாருக்குமே கிளியரா? டன். This is free body diagram. Okay, free body diagram இது. கிளியரா இங்க இருக்கும்? டன். Again I am repeating. Mass m க்கு downwards mg, upwards tension string, ஸ்ட்ரிங்கோட ஃபோர்ஸ் டென்ஷன். நெக்ஸ்ட் √2 m க்கு டவுன்வர்ட்ஸ் √2 mg, அப்வர்ட்ஸ் வந்து 2t cos theta. ஏன்னா இங்க ரெண்டு t ஆக்ட் ஆகுது. சோ t plus t 2t. ஆங்கிள் அப்படின்றது cos theta அப்படின்றதுனால ஆங்கிள். ஓகேவா? அப்புறம் இது கேட்காதீங்க இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கு, ரெண்டு ஆங்கிள்னு கேட்காதீங்க. ஆங்கிள் இது கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான், இது கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். ஓகே, கிளியர்? டன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சோ √2 mg என்ன கேட்டிருக்காங்க? நம்ம தீட்டா தான் கேட்டிருக்காங்க. சோ இதை கண்டுபிடிக்கணும். சோ இந்த √2 mg பாடியை எடுத்துப்போம். √2 mg is equal to t 2t cos theta, 2t cos theta. எப்படி இதை ஈக்குவல் பண்ணுமோ அதே மாதிரி தான். √2 mg is equal to 2t cos theta. ஓகேவா? சோ இங்க t அப்படின்றது என்ன? சோ this t, இந்த t அப்படின்றது இங்க mg இருக்கு. சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √2 mg is equal to 2mg cos theta. Okay, √2 mg, mg cancel, mg cancel. √2 is equal to 2 cos theta. Okay, cos theta. √2 by 2 is equal to cos theta. Okay, clear? இந்த √2 இந்த 2 √2 into √2 எழுதலாமா வேணாவா? √2 into √2 னா ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுதுன்றதுனால ஃபைனலா 2 தான் வரும். சோ அப்படி எழுதிக்கலாம். சோ அப்படி எழுதிக்கணும்னா என்ன ஆகும்? இந்த √2 கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக 1/√2 இஸ் த ஆன்சர். ஓகே, காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டால 1/√2 எது வருது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிஸ், காஸ் 45. ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் 45 டிகிரிஸ். சிம்பிள் தானே? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு அது ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்துச்சுன்னா போதும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எப்போ ஸ்ட்ரிங்ன்றது சேமா இருக்குதோ டென்ஷனும் சேமா தான் இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, இன்னும் நல்லா புரியும் ஒரு இப்போ கொஷின்ஸ் பண்ணிட்டே இருந்தா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின்ன்றது மாஸ் MA கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மாஸோட ஒரு பாடியோட மாஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாடியோட மாஸ் ஹோல் பாடி வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். ஃபார் ஈக்குலிபிரியம் ஆப்ஷன் A இஸ் 2 kg, option B is 0.5 kg, option C is 1 kg and option D is 3 kg. எந்த பாடின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி பாடி கொடுத்தது வந்து இன்க்ளைன்டு பிளேன்ல கொடுத்துருக்காங்க. இன்க்ளைன்டு பிளேன்ல கண்டிப்பா தீட்டா அப்படின்றது இருக்கும். காஸ் தீட்டா, சைன் தீட்டா நான் சொல்லியிருக்கேன்ல, கான்செப்ட் புக்ல சொன்னா இல்லையா? ஸோ இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இங்க 2 kg மாஸ் இருக்கு. ஓகே, இங்க 2 kg, இங்க ஒரு புள்ளை. ஸோ ஒரு வீல் மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே, இந்த மாசை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியரா? இட்ஸ் a wheel. ஓகே, இங்க மறுபடியும் இங்க ஒரு வீல் மாதிரி இருக்கு. ஓகே, டன். ஸோ இதுதான் அந்த பாடி. இன்னொன்று இங்க ஒரு மாஸ் தொங்குது, இங்க ஒரு மாஸ் இருக்கு. இது வந்து 2 kg. கிளியரா? 2 kg நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மாஸ் தான். மாஸ் ஆஃப் MA அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லதானே இருக்கு? ஸோ இப்போ டென்ஷன்.
ஸோ இங்கே 2 kgனா டவுன்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும் 2 mg அப்வர்ட்ஸ் டென்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு டென்ஷன் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் சொல்லுங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சிம்பிளா சொல்லுங்களேன். இங்க ஸ்ட்ரிங் அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா? ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க இந்த ஸ்ட்ரிங்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது நாட் சேமா இல்லை அப்படின்னா டென்ஷனும் சேமா இருக்காது. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த பக்கம் அவே ஃப்ரம் த பாடி தானே. ஸோ அவே ஃப்ரம் த பாடி டி, இந்த பக்கம் அவே ஃப்ரம் த பாடி T1, டென்ஷன் இந்த பக்கம் T, அந்த பக்கம் T1. அப்போ இதுவும் என்ன ஆகும்? இதுவும் AG அண்ட் இந்த பக்கம் டென்ஷன் T1. ஓகேவா? கிளியரா? ஸோ AG அப்படின்றத விட MAG. ஓகே, கிளியர்? டன். இதுதான் நீங்க போடணும். ஜஸ்ட் அந்த பாடி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டென்ஷன் எப்படி இருக்கு, மாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது இன்க்ளைன்டு பிளேனா இருக்கா? ஸோ இன்க்ளைன்டு பிளேன் நார்மலா இந்த மாதிரி பிளெயினா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல, இங்கிருந்து டவுன்வர்ட்ஸ் mg அப்படின்றது ஆக்ட் ஆகும். இதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆக்ட் ஆகும்? பெர்பெண்டிகுலரா n ஆக்ட் ஆகுமா இல்லையா? நார்மல் ரியாக்ஷன். இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா mg cos θ ஆக்ட் ஆகும். இதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆக்ட் ஆகும்? mg sin θ. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் கான்செப்ட் புக்ல சொன்னா இல்லையா? நமக்கு வேணும்ன்றது இப்ப என்ன? மாஸ் தெரியணும். எஸ், இந்த மாஸ் தெரியணும். நம்மளுக்கு இந்த மாஸ் தெரியணும் அப்படின்னா T1 கண்டுபிடிக்கணும். T1 வேணும்னா ஃபர்ஸ்ட் T கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர்? ஸோ இந்த பக்கம் இது கண்டுபிடிச்சாதான் நம்ம மாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் நம்மளுக்கு வேலையே இல்லை, இதை பத்தியும் வேலை இல்லை. ஜஸ்ட் mg sin θ இன்க்ளைன் ஆகுது இல்லை. ஸோ mg sin θ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன? இந்த பாடி எடுத்துக்கலாம். 2 kg ஃபர்ஸ்ட் பாடி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாடி. சிம்பிளா சொல்றேன், ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சிம்பிளா நீங்களே போட்டுறீங்க. அதனால தான் ஒவ்வொரு ஃப்ரீ பாடி டயக்ராமும் போட்டு காட்டுறேன் சிம்பிளா. ஓகே, 2 mg. ஸோ இது டவுன்வர்ட்ஸ் 2 mg, அப்வர்ட்ஸ் என்ன? டென்ஷன். ஓகேவா? ஸோ இங்க என்ன அர்த்தம்? T இஸ் ஈக்குவல் டு 2g. சாரி, 2 mg வராது, 2g தான் வரும். ஓகே, 2g. ஏன்னா mன்றதே 2 தானே. ஸோ 2g. ஓகே, கிளியர்? ஸோ T இஸ் ஈக்குவல் டு 2g வரும். நெக்ஸ்ட் 2 kg ஆன் த இன்க்ளைன். இந்த இன்க்ளைன் மேல இருக்குல்ல, இப்போ இதை கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன? 2 kg இருக்கு. எங்க? இன்க்ளைன்டு பிளேன்ல 2 kg இருக்கு. 2 kgக்கு டவுன்வர்ட்ஸ் 2 mg வரும். ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? 2g. ஸோ இந்த பக்கம் நமக்கு தேவை இன்க்ளைன்டு பிளேன் வழியா என்ன போகுது? இங்க வந்து 2g sin θ. 2g என்ன? sin θ. இங்க ஆங்கிள் क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. சாரி, நான் சொல்றது வந்துட்டேன். 30 டிகிரிஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ இப்போ 2g sin θ அப்படின்றது வேணும்னா 2g sin 30 டிகிரிஸ் கண்டுபிடிக்கணும். 2g sin 30 டிகிரிஸ் 2g sin 30 டிகிரிஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியரா? இங்க வரைக்கும் புரிஞ்சுச்சா இல்லையா? ஸோ அலாங் வித் இந்த பக்கம் என்ன ஆக்ட் ஆகுது இங்க பாடியில்? அக்கார்டிங் டு தட் பாடி இந்த பக்கம் T டென்ஷன் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் T1 டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ என்ன எழுதுதுன்னா இந்த பக்கம், ஸோ இது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கிற 2g மாஸ், 2 kg மாஸ். ஸோ இப்போ என்ன எழுதணும்? T1 இஸ் ஈக்குவல் டு T பிளஸ் 2g sin 30. கரெக்டா இல்லையா? இப்போ இங்க எப்படி எழுதணும்? T is equal to 2g னா இங்க இருக்குது ஆட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈக்குவல் டு T1. அவ்வளவுதானே? சிம்பிள், ரைட்? T1 is equals to T plus 2g sin 30 degree. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல சொல்லிட்டேன். ஸோ T1 is equal to T plus 2g sin 30 degrees. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ T1 is equal to T. T இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாடி இது அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் பாடி. T is equal to 2g. 2g plus 2g into sin 30 என்ன? sin 30 cos 60 is 1/2. So 1/2. இங்க 2 இந்த 2 cancel.
So T1 is equal to 2G plus G. So T1 is equal to 2G plus G na final T1 என்ன ஆகுது? T1 is 3G. Okay, T1 என்ன 3G மாறுது. So T1 is equal to 3G. இப்போ T கண்டுபிடிச்சாச்சு. T என்றது 2G. Okay, T என்றது 2G. T1 அப்படின்றது 3G. Okay, clear? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் A. இப்போ T1 எல்லாம் தெரியும். ஸோ மாஸ் A. ஸோ A ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோன்னா A. டவுன்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? mg. அப்வர்ட்ஸ் T1 பார்த்துக்கோங்க. அப்வர்ட்ஸ் T1. ஸோ இங்கே என்ன? அப்வர்ட்ஸ் T1. T1 is equal to mg. தேர்ட் ஒன் இது. T1 is equal to mg. T1 எவ்வளோ? 3G. 3G is equals to mg. 3G by G is equal to m. G cancel. M is equal to 3. So mass evlo? 3 is the answer. So option D is the right answer. Clear? Simple. ஒவ்வொரு mass இதோட சிம்பிள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோன்னா சிம்பிளாக வந்துடும். அவ்வளோதான். அது இன்க்ளைன்டு பிளேனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தீட்டா எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இன்க்ளைன்டு பிளேன் இல்லைன்னா நார்மலாக எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே. Next question. Listen carefully. So a player takes 0.1 second in catching a ball of mass 150 grams moving with velocity of 20 meters per second. The force imparted by the ball on the hands of the player is option A 0.3 Newton, option B 3 Newton, option C 30 Newton, option D 300 Newton. ஸோ இது ஆப்ஷன்ஸ். இது வந்து 2001 கொஷின். ஓகே. ஸோ ஒரு பிளேயர் வந்து ஒரு பால் இப்போ தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டால் தானே நம்ம பிடிக்கிறதுக்கு இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம்லலாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டால் தானே பால் தூக்கி போட்டால் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த பிடிக்கிற நேரம் எவ்வளோ ஆச்சுன்னா 0.1 செகண்ட் ஆச்சு. அந்த பாலோட வெயிட் என்ன? 150 கிராம்ஸ். மாஸ் வந்து பாலோட மாஸ் 150 கிராம்ஸ். மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 20 மீட்டர் per செகண்ட். ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க இங்க. ஃபோர்ஸ் இம்பார்ட்டட் பை த பால். அந்த கையில அந்த கையில பிடிக்கும் போது எவ்வளோ ஃபோர்ஸா விழுந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பால் அப்படின்றது த்ரோன். நீங்க த்ரோன் மோஷனின் வண்டியிலே போயிட்டு இருப்பீங்க. த்ரோன் டிராப் அப்படின்னு. த்ரோன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர் per செகண்ட். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. த்ரோன் அப்படின்றதுக்கு மோஷனின் வண்டியில இனிஷியல் வெலாசிட்டி சர்டன் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் வெலாசிட்டின்றது எப்பவுமே 0 இருக்கும். அதே டிராப் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியே 0 இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0.1 செகண்ட். நமக்கு கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? MA. ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு மாஸ் தெரியும். பாலோட மாஸ் வந்து 150 கிராம்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் என்ன? ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா டெல்டா V by T. Okay, delta V na V2 minus V1. V2 is a final velocity and V1 is a initial velocity. So V1, so final velocity enna 0. Initial velocity minus 20. Okay, clear? In the formula la substitute pannona. Okay, A minus inge podren wait. So A is equal to V minus U by T. So V அப்படின்றது V அப்படின்றது வந்து 0 minus 20 meters by T. Okay, 20 meter per second by T. ஓகேவா? T என்றது எவ்வளவு நேரம் ஆச்சு? 0.1. கிளியரா? 0.1. So 20 by 0.1 into 10 divided by 10 பண்ணா 200. எவ்வளவு ஆச்சு ஃபைனலா? 200 meter per second. ஆமாவா இல்லையா?
200 meter per second. இது ஒரு 150 grams into acceleration என்ன 200 meter per second. ஓகேவா? இப்போ என்ன நான் இங்க மெயின் கவனிக்க வேண்டியது, இங்க நியூட்டன் இருக்கு. நியூட்டனோட யூனிட் என்ன சொன்னேன், 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் நம்மளுக்கு பாலோட வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 1000 பண்ணணும் into 200. In the 0, in the 0, in the 0, in the 0. Next this. So finally 15 into 2 is equal to 30 Newton is a force. Okay va? Clear? So 30 Newton. Option C is the force. Simple thing. Just ஒரு common sense ல யோசிச்சா போதும். Okay va? Clear? Force கேட்டிருக்காங்கன்னா forceனா எப்பவுமே force கேட்டாங்க அப்படின்னா m into a. Okay? இப்போ next question is the contact force. The contact force between A and B is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, connected bodies, contact force, contact bodies எல்லாம் கான்டாக்டா இருந்தா அப்ப இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி 8 ஆப்ஷன் டி 8 நியூட்டன், ஆப்ஷன் டி இஸ் 18 நியூட்டன். இது வந்து 2015 கொஸ்டின் பாருங்க. இந்த பாடி கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற பாடி இது. ஸோ ஒரு பாடின்றது ஏ, நெக்ஸ்ட் இது பி அண்ட் திஸ் இஸ் சி. ஆப்ஷன் ஏ பி சி. கான்டாக்ட்ல இருக்கா ஃபோர்ஸ்ன்றது எப்படி இருக்கு, கான்டாக்ட் இருக்கு. இதை வந்து இந்த எவ்வளோ ஃபோர்ஸ் இந்த பிளாக்கை தள்ளுது அப்படின்னா வித் 14 நியூட்டன். ஓகே, இந்த பாடியோட வெயிட் என்ன 4 kg, இந்த பாடியோட வெயிட் 2 kg அண்ட் இந்த பாடியோட வெயிட் 1 kg. இவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எப்படி கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன ஆக்சுவலாக, இந்த மாதிரி எப்போ ஸ்ட்ரிங்காக இருந்தால் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கான்டாக்ட்ல இருந்தால் கான்டாக்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் என் நார்மல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, தட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ பாடி அப்படின்றது இந்த பக்கம் இருந்துச்சுன்னா எப்பவுமே கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் இப்படி ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ இது மேலேயும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, எப்போ இந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் பாடியில் அதுக்கு நெக்ஸ்ட் பாடியில் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் எப்பவுமே ஃபோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாடியோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் பாடியோட கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல செகண்ட் பாடியோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? கிளியர்? அங்கே இருக்கும். ஸோ நம்ம கேட்டது என்ன, பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஏ அண்ட் பியோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் என்ன சொன்னேன், கான்டாக்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்தா F minus N is equal to MA எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஸோ நமக்கு A தெரியாது, அக்சலரேஷன் அப்படின்றது தெரியாது. ஸோ அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா A is equal to net force by net mass. ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியல, net force by net force which is F is equal to MA. ஓகேவா? F is equal to MA னா A is equals to F by M. நான் கான்செப்ட் புக்ல சொல்லியிருப்பேன். ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது இங்க என்ன, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நெட் ஃபோர்ஸ் இஸ் 14 Newton by net mass, total mass. இது ஒரு 4, இது 2 and this is 1. So 4 plus 2 plus 1, 4, 5, 6, 7. 7 kg is a mass, 7. So 7 ones are 7 twos are. So 2 meter per second square is the acceleration. கண்டுபிடிச்சாச்சு acceleration. So acceleration இங்க 2 போட்டுருங்க. Mass எவ்வளோ? So mass is இங்க எதை பத்தி கேட்டிருக்காங்க, between A and B. ஆமாவா ஐயா? between A and B ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மாஸோட வெலாசிட்டி, அதாவது ஒரு மாஸோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும், இன்னொரு மாஸும் கண்டுபிடிச்ச மாதிரி தான். பிட்வீன் திஸ் இதுதான், இது நடுவில் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 4 எடுத்துக்கலாம். ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 4 into 2 மாஸ். இப்போ நார்மல் ரியாக்ஷன் என் அதுதானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க, விச் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றோம். இது எவ்வளவு கொடுத்துறாங்க, இது வந்து 14. கிளியரா? இங்க இருக்கும். கிளியர். ஸோ இப்போ 14 minus n is equal to 4 2s are 8 minus n is equal to 8 minus 14. 8 minus 14 is equal to 6. So minus 6, minus cancel. Finally n contact force is equal to 6. Clear? So option B is the right answer. Done. Clear? அவ்வளோதான். கிளியரா? ஸோ இதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஓகே தான், நோ ப்ராப்ளம். கிளியர்?
ஏன் உங்களை இதை எடுத்துக்கோ சொன்னா 4 kg அப்படின்றது ஃபோர்ஸ் டைரக்டா ஆக்ட் ஆகுது இது மேல டைரக்டா ஆக்ட் ஆகுதுன்னா கால்குலேஷன் ஈஸி. ஸோ டைரக்டா ஆக்ட் ஆகுறதுனால இதை எடுத்துக்கிட்டோம் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இது பண்றதுக்கு இந்த மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கால்குலேஷன். ஓகே கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் 7th question என்ன? ஃபைண்ட் tension in the string between 2 kg and 2 kg and 2 kg and okay 2 kg and 3 kg. ஓகேவா? இதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன? 6 நியூட்டன், ஆப்ஷன் பி 8 நியூட்டன், ஆப்ஷன் சி 10 நியூட்டன், ஆப்ஷன் டி 12 நியூட்டன். இப்போ டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பார்க்கலாமா? ஸோ இந்த வாட்டி என்னன்னா மாசஸ் இருக்கு, கனெக்டடாக தான் இருக்கு, பட் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு இந்த மாசஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆனா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆனா இதுல டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்னு அர்த்தம். எவ்வளோ ஃபோர்ஸ்னா ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8 நியூட்டன், இந்த பக்கம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 16 நியூட்டன், சாரி 14 நியூட்டன். அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 14 நியூட்டன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ மாஸ். இது 2 kg and this is 3 kg and this is 1 kg. kg. ஓகே கிளியர்? ஸோ இப்போ இவ்வளோதான் கொடுத்துருக்கு கொஸ்டின், இவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரிங் தானே ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. ஸோ இது வந்து 8 நியூட்டனோட ஃபோர்ஸ்ல, இது வந்து 14 நியூட்டனோட ஃபோர்ஸ்ல இழுக்கிறாங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரிங் அதனால ஸ்ட்ரிங் டென்ஷனும் சேம். ஸோ மாஸ் அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன், திஸ் இஸ் ஆல்சோ அவே ஃப்ரம் த மாஸ், இதுவும் அவே ஃப்ரம் த மாஸ், இதுவும் அவே ஃப்ரம். ஸோ ஒரு டென்ஷன் கண்டுபிடிச்சா போதும், வந்துடும் ஆன்சர். ஓகே கிளியர்? ஸோ இந்த மாதிரி டென்ஷனும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன்? F minus N. ஸோ இந்த வாட்டி கனெக்டட் பாடிஸ்ல ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால F minus T is equal to MA. ஓகே, MA கண்டுபிடிக்கணும். A is equal to net force by net mass. நெட் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ஃபோர்ஸ்னா டெல்டா F, அதாவது F2 minus F1 தான் வரும். F2 என்ன? நெக்ஸ்ட் கொடுத்துருது 14 minus 8 அப்படின்றது வரும். நெட் மாஸ் என்ன? இது 2, இது plus 3 and this is 1, 5, 6. ஓகே 6. ஓகே 14 minus 8, 6 by 6 is equal to 1 meter per second square is the acceleration. acceleration என்ன? 1. மாஸ் எவ்வளோ? ஸோ மாஸ் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு பிளாக் எடுத்துக்கோங்க. 2G ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே எடுத்துக்கலாமா இது? ஸோ இதோ ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம், ரைட்? இதோட மாஸ் அப்படின்றது எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 2. ஸோ 2 into 1. ஓகேவா? டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 நியூட்டன். 8 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 minus T is equal to 2. கிளியர்? ஸோ 8 minus T, T is equal to 2 minus 8. ஸோ இப்போ என்னன்னா இங்க acceleration is very important. இங்க accelerate எந்த பக்கம் accelerate ஆகுது? இங்க இப்போ இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா acceleration அப்படின்றது இந்த பக்கம் வரும். எங்க அதாவது ஹையஸ்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கு? 14 நியூட்டன்ன்றது ஹையஸ்ட் ஃபோர்ஸ். அந்த பக்கம் தானே நல்லா இழுத்தா ஆக்சலரேட் ஆகும், அந்த பக்கம் தானே போகும். இந்த பக்கம் இழுத்தா அவ்வளோ போகுமா? இல்லை. ஸோ அப்போ எக்ஸலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா ஆக்சலரேஷன் எப்பவுமே மைனஸ் வரும்னு சொன்னேன், இப்போதான் சொன்னேன். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் வரும். ஆக்சலரேஷன் நீங்க எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் ஆக்சலரேஷன் அப்படின்றது ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான்னு பேஸ் பண்ணி எந்த பக்கம் மைனஸா பிளஸ் தான் பேஸ் பண்ணி போட்டீங்கன்னா சிம்பிள். ஓகேவா? ஸோ 2 plus 8 is equal to 10. இது பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ tension is equals to 10. ஸோ ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் நீங்க என்ன கொடுத்தாலுமே கனெக்டட் பாடிஸ்ன்றது அது ஸ்ட்ரிங்கா இல்ல வந்து கனெக்டட் பாடிஸான்றது பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிங்னா T கொடுக்கணும், கனெக்டட் பாடிஸ்னா N, which is contact force கொடுக்கணும். ஓகேவா? கிளியரா? acceleration is very important. acceleration ஃபோர்ஸும் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வர கொஸ்டின்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கிளியர்? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th question.
8th question. Acceleration of masses will be. Acceleration என்ன கேட்டிருக்காங்க இப்போ இந்த வாட்டி acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க. g/2, option C. g/3, option D. g/4. so body என்னன்னு பார்க்கலாமா. at wood mission சொல்லியிருக்கனா கான்செப்ட் புக்கை பாருங்க. at wood mission single pulley. okay, at wood mission. okay வா, clear? so இது வந்து m1 and this is m2. so m1 என்றது எதுக்கு, இது 10 kg. okay, sorry இது 5 kg, இது 10 kg. ஓகேவா, this is m1 and this is m2. clear? புரிஞ்சுச்சா? so இப்போ இவ்வளோ கொடுத்துட்டாங்க. 5 kg எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தானே கீழே போகும். இந்த திராஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இதில் மார்க்கெட்டில் எல்லாம் போடுவாங்களா? ஸோ எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தானே கீழே போகும். ஸோ இந்த பக்கம் 10 kg இருக்குது, இந்த பக்கம் தானே கீழே போகும். ஸோ ஆக்சலரேஷன்ன்றது இந்த பக்கம் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது மேலே போகும். ஆக்சலரேஷன் அப்போ அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா 5 அப்படின்னா இந்த பக்கம் 5g, இந்த பக்கம் 10g. ஆமாவா இல்லையா? 5g 10g ஆக்சலரேஷன். புரிஞ்சிச்சு? இதோட நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன ஆக்ட் ஆகுது? ஆப்போசிட் அவே ஃப்ரம் த பாடி டென்ஷன் T அப்படின்றது ஆக்ட் ஆகுது. டென்ஷன் T அப்படின்றது ஆக்ட் ஆகுது. பட் அட் wood missionல இந்த டென்ஷன் அப்படின்றது இப்போ தேவையில்லை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. அட் wood missionல நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், கான்செப்ட் புக்கில் இருக்கும். A is equal to m2 minus m1 by m1 plus m2 into g. ஓகே, m1 மாஸ் எவ்வளோ? மாஸ் இஸ் 10 minus. so 10 minus 5 by 10 plus 5 into g. ஓகேவா? 10 minus 5, 10 minus 5 5, 10 plus 5 15 g. ஓகேவா? 5 ones are 5 threes are. so 1 by 3g. so finally A is equal to g by 3 is the answer. option C is the answer. சிம்பிளா ஃபார்முலால அப்ளை பண்ணீங்க, ஃபார்முலான்றது போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கிளியர்? பட் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்சலரேஷன் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் யூஸ் ஆகுனதுனாலும் இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது போட்டு கற்றுக்கோங்க. இந்த ஃபோர்ஸு ஆக்சலரேஷன் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சிம்பிள் தான் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 9th question. Find the acceleration of each block and tension in the string. acceleration and tension in the string கேட்டிருக்காங்க. acceleration கேட்டிருக்காங்க, டென்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் இந்த வாட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, பாடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 kg மாஸ் இருக்கிற பாடி, இந்த பக்கம் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு வீல், ரெண்டுமே புள்ளி. ஸோ இந்த பக்கத்துலேருந்து இங்கே 5 kg மாஸ் அண்ட் இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் 3 kg மாஸ். இங்கே வந்து ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. சேம் இந்த பக்கம் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி. ஓகேவா, கிளியரா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது இதெல்லாம் ஸோ அப் டு இயர் இந்த பிளாக் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங், இந்த பிளாக் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்ன இருக்கும்? டென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவே ஃப்ரம் த பிளாக் T, இந்த பக்கம் அவே ஃப்ரம் த பிளாக் T1, இந்த பக்கம் T1, இங்கே T. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த பக்கம் என்ன 5G, இந்த பக்கம் 3G அண்ட் இந்த பக்கம் 2G. கிளியர்? டன்? இது வரைக்கும் கிளியர்? ஓகே, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? acceleration and tension in the string. F minus n, sorry, tension இருக்குல்ல இங்க வரும், F minus T is equals to ma. acceleration கண்டுபிடிப்போம் first. acceleration is equals to net force by net mass. net force என்ன? force கொடுத்துருக்காங்களா? இங்க force கொடுக்கல. நம்ம என்ன சொன்னோம்?
இதையே ஃபோர்ஸா எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதையே ஃபோர்ஸா எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா F இஸ் ஈக்குவல் டு m எதானே, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதே தானே இங்கே 5G 3G. ஸோ அதை ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டும் இருக்கா, ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கா. அப்போ இங்கே பேஸ் பண்ணால் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கா, டவுன்வர்ட்ஸ்ன்றது ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு. இது வந்து ஆக்ட் ஆகாது, ஏன்னா இது வந்து ஸ்மூத் அண்ட் இந்த பக்கம் இது மேலே இருக்கு, அதனால இது ஆக்ட் ஆகாது. ஜஸ்ட் 2 விச் இஸ் 5G minus 3G and total force எவ்வளோ அப்படின்னா 10. இது ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 2. ஓகே, கிளியரா? டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? 10. ஸோ டோட்டல் மாஸ் என்றது 10. ஸோ 5G minus 3G என்ன? 2G by 10. This is the acceleration. 2G, G என்ன? 10 by 10. 2 meter per second square is the acceleration. Acceleration என்றது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டென்ஷன். F minus T is equal to MA. F minus T is equal to MA. So, இப்போ T கண்டுபிடிக்கணும்னா first இது போடணும், which is 5 kg. Free body diagram. இது வந்து 5G, upwards வந்து T. So, T is equal to 5G. T is equals to என்ன? 5G. இப்போ T1 கண்டுபிடிக்கணும். So, T1, 5G கண்டுபிடிச்சாச்சு அப்படியே without T1. T1 is equal to, அதாவது T1 என்றது இந்த பக்கம் 3 kg, downwards 3G, upwards T1 is equal to TG. ஓகே, கிளியரா? டிஃப்ரெண்டா இருக்கு, ஆமாவா இல்லையா? இங்க என்ன இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. T டென்ஷன்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா, F ஃபோர்ஸ் எவ்வளோ இங்க? 5G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M, மாஸ் எவ்வளோ? 5, அக்சலரேஷன் இன்டூ 2. ஸோ 5 எப்பவுமே வந்து இங்க ஃபோர்ஸ் அக்சலரேஷன்ன்றது இங்க மேலே அப்வர்ட்ஸ் தானே ஆக்ட் ஆகுதுங்க. பேஸ்ட் ஆன் திஸ் அப்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது அக்சலரேஷன். 5 kg மேலே, சாரி 5 kg வெயிட் அதிகம் இல்லை, 3 kgக்குனா 5 kg வெயிட் அதிகம். ஸோ இது வந்து கீழே ஆக்ட் ஆகும், இந்த ஆக்சலரேஷன் மேலே ஆக்ட் ஆகும், ஆமாவா இல்லையா? ஸோ ஓகே, ஸோ 5 kg ஃபோர்ஸும் இந்த பக்கம் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் ஆக்ட் ஆகுறதுனால இது ப்ளஸ் தான் ஆக்சலரேஷன், நோ ப்ராப்ளம். பட் இங்கே வந்து மைனஸாக இருக்கும் ஆக்சலரேஷன், ஓகேவா? ஸோ 5 2s are 10 minus, so 50. So here is 50. 5 into 10 is a 50. So minus T is equal to 10 minus 50 is equals to minus 40. T minus minus cancel. T is equal to 40. So இப்போ tension வந்துச்சு. T அப்படின்றது தெரியும். இப்போ T அப்படின்றது தெரியும்னா it's a 40 Newton is a tension. ஓகேவா? நெக்ஸ்ட் T1 கண்டுபிடிக்கணும். இப்போ T1 என்றது இது, ஆமாவா இல்லையா? ஸோ இது அப்படியே தூக்கு, இங்க போடலாம், ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி F minus T1 is equal to MA. ஏன்றது எவ்வளோ வந்துச்சு? இன்ட்டு 2. M எவ்வளோ? 3. T1 மைனஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ? 3G. ஸோ 3G ஏன்னா 30 மைனஸ் T1 is equal to 3 into 2. 3 2s are 6. ஸோ மைனஸ் T1 is equal to minus 6 வரும். ஏன்னா இங்க ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ், ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் வரும். ஸோ இங்க வந்து minus 6. ஸோ 30 இந்த பக்கம் போச்சுன்னா minus T1 is equal to, no problem. ஸோ 30 அப்படின்றது இந்த பக்கம் போச்சுன்னா minus 30. ஸோ minus into minus plus. ஸோ minus 36 minus T1. Minus minus cancel. Finally answer is 36 Newton. So option T1 is 36 Newton and for T is 40 Newton. Clear? புரிஞ்சிச்சா? Done. Acceleration கண்டுபிடிச்சாச்சு, tensions கண்டுபிடிச்சாச்சு. Simple. Okay? Clear? Done. 10th question. 10th question என்னன்னா, find the tension in the string. Stringல tension கண்டுபிடிக்க சொன்னாங்க. Find the tension in the string. Option A is a 12 Newton. Option B 8 Newton. Option C 10 Newton. And option D 14 Newton. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்க்ளைண்டாக இருக்கும், அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பக்கம் 37 degrees, இந்த பக்கம் 53 degrees.
ஓகே, நம்ம பார்த்துருக்குமா இல்லையா? 37 degrees 53 degrees இதெல்லாம் பார்த்துருக்கோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகேவா? கிளியரா? இங்கே ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளி தான் இங்கே ஒரு பாடியை, இந்த இன்க்ளைன் பிளேனில் ஒரு பாடி, இந்த இன்க்ளைன் பிளேனில் ஒரு பாடி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இன்க்ளைன் பாடியில் இருக்கிற மாஸ் எவ்வளோ? 2 kg. இங்கே இருக்கிறது 2 kg. ரெண்டுமே 2 kg தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. கிளியரா? இங்கே வரைக்கும் கிளியரா? ஓகேவா? வேற எதனா மிஸ் பண்ணனா? இது பாடி A and this is body B. ஓகே, இங்க வரைக்கும் கிளியர். இதுதான் கொஸ்டின். ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டென்ஷன். இங்க ஒரே பொருள் இருக்கு, சேம், அதாவது சேமா டென்ஷன் இருக்கும். ஸோ அவே ஃப்ரம் த பாடி T, இங்கேயும் அவே ஃப்ரம் த பாடி T, பட் இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் என்ன வரும்? ஸோ திஸ் mg sin theta, which is 2g sin 37 degrees. இந்த பக்கம் என்ன? mg sin theta. இந்த பக்கமும் mg sin theta, which is 2g sin 53 degrees. ஓகேவா? இங்க 53 degrees, இங்க 37 degrees. ஓகேவா? கிளியர்? இங்க வரைக்கும் கிளியர். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. 2 into 10 is equal to sin 37. sin 37 தெரியணும்னா என்ன? 37, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 5. sin என்ன? Opposite by hypotenuse. Opposite என்ன? 3, hypotenuse 5. So 3 by 5. 5 ones are 5 twos are. Okay. So finally 2 twos are 4, 4 threes are 12. So 12 Newton இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் என்ன? இந்த பக்கம் என்னன்னா, இந்த பக்கம் 53 angle. So 53 அப்படின்றதுன்னா இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 5 வரும். ஓகே, ஸோ 5னா 2 into 10 sin 53. sin என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். இந்த பக்கம் 4 by 5. 5 twos are. ஸோ 2 twos are 4, 4 fours are 16 நியூட்டன். இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் ஃபோர்ஸ்ன்றது கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் 12 நியூட்டன், 16 நியூட்டன். ஓகேவா? ஃபைண்ட் த டென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? கிளியரா? இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். F minus T is equal to ma. acceleration கண்டுபிடிக்கல நம்ம. acceleration net mass, net என்ன? net force by net mass. net force எவ்வளோ? which is 16 minus 12. இப்போதானே கண்டுபிடிச்சோம். 16 minus 12 is equal to net mass 2 to 4. so 12, 16 minus 12 எவ்வளோ? 16 minus 12, 4 தானே? yeah, 4. next 4 1 meter per second square. so 1 into mass 2 kg. okay, mass அப்படின்றது என்ன? 2 kg is equals to minus t கண்டுபிடிக்கணும். force எவ்வளோ? force எது அதிகமாக இருக்கு? 16. ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது, இது வந்து கிளியர். ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகுது. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தானே ஸ்ட்ரிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அக்சலரேஷன் இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த அக்சலரேஷன் ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ் மூவ் ஆகும். ஸோ இது மைனஸ் வரும். ஸோ நீங்கள் இதுவே எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ 16 நியூட்டன். 16 minus t is equal to 2. minus t is equal to 2 minus 16. 16 na minus 14 Newton. minus t. minus cancel. T is equals to 14 Newton. So this is the tension. Option D is the right answer. Okay. Acceleration force in the idhula irukundradha paathukonga. In the direction la irukku paathukonga. Okay. So 10 questions paathachi. Innum pannanuma? Questions pannalama? Evlo nera aachi? 53 minutes. Okay, pannalam. Okay. 11th question. The mass of lift is 2000 kg when the tension in the string, in the supporting cable is 28,000 Newton. Numbers பார்த்து பயந்துராதீங்க, பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்முலா தான், நான் யூஸ் பண்ண ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா. ஓகே, acceleration is. ஸோ இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். திஸ் இஸ் homework for you today. Option B 4 meter per second square upwards. Option C
4 meter per second square downwards. Option D, 14 meter per second square upwards. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுவீங்களாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். விச் இஸ் எஃப் மைனஸ், ஃபார்முலா கூட சொல்லிட்டேன். எஃப் மைனஸ் எங்க வந்து லிஃப்ட். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு MA. ஓகே, கிளியர்? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஷின். 12th கொஷனும் நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் எல்லா சேம் மாடல் ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் என்ன கொஷின் கொடுத்தாலும் சேம் அதே மாடல் ப்ராப்ளம் தான். அதனால ஓகே, a person of mass 60 kg is inside a lift of mass 940 kg and presses the button on control panel. The lift starts moving upwards with an acceleration 1 meter per second square. If G is equal to 10 meter per second square, then tension in supporting cable is 2011 oda question. A is equals to A, option A வந்து option B 11,000, option C 1200, option D is 8,600. ஓகே, கண்டுபிடிங்க. ஸோ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் கூட சொல்கிறேன். ஸோ ஒரு லிஃப்ட் இருக்குமா, ஒரு பர்சன் 60 kg இருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? இவருக்கு 60 கிலோ இருக்கிறாரு. இவர் ஒரு லிஃப்டில் நின்றுட்டு இருக்காரு. இன்சைட் த மாஸ், அந்த லிஃப்டோட மாஸ் எவ்வளோ, அந்த லிஃப்டோட வெயிட் எவ்வளோ? லிஃப்டோட வெயிட் வந்து 940 kg. ஓகேவா? ப்ரெஸஸ் த பட்டன் ஆன் த கண்ட்ரோல் பட்டன், த லிஃப்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். லிஃப்ட்ன்றது அப்வர்ட் மூவ் ஆகுது, அதாவது ஆக்சலரேஷன் அப்வர்ட் இருக்கு. ஸோ அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது வித் அன் ஆக்சலரேஷன் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஜி கொடுத்துருக்காங்க. டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. டென்ஷன்னா டி. ஸோ உங்களுக்கு தெரியல ஃபார்முலா, எஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு MA. அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கல, ஃபோர்ஸ் டவுன்வர்டு எடுத்துக்கணும். இங்கே என்னென்னா 90, ரெண்டு கொடுத்த ரெண்டு மாசஸும் ஆட் பண்ணுங்க. 940 + 60 × G. ஓகே, இதில் இந்த மாஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராமும் சொல்லிட்டேன். வெறும் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை தான் உங்களுக்கு. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்கள். இது எந்த ஆப்ஷன் என்னட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஏன்னா நான் நெக்ஸ்ட் இன்னும் நிறைய கொஷின்ஸ் சொன்னோம், கான்செப்ட் சொன்னல, அது பேஸ் பண்ணி அதனால. ஸோ 13th கொஷின் என்ன, அ மங்கி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் சேம் ஃபார்முலா தான். கொஷின்ஸ் எந்த மாதிரி கொடுத்தாலும் சேம் ஃபார்முலா. எ மங்கி இஸ் ஆஃப் அ மாஸ் 20 kg இஸ் ஹோல்டிங் அ வெர்டிக்கல் ரோப். ஒரு குரங்கு, மலக்குரங்கு 20 கிலோ இருக்கும். ஓகே, த ரோப் will not break when a mass of 25 kg is suspended. A mass of 25 kg is suspended from it, but will break if the mass exceeds 25 kg. What is the maximum acceleration என்ன, with which the monkey can climb up along the rope? So options என்னன்னா, option A 2.5, option B 10, option C 12 and option D is 15. So இது 2003 ஓட கொஷின். ஓகேவா? கிளியரா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். a monkey is mass 20 kg. ஒரு மங்கி, ஒரு குரங்கு வந்து 20 கிலோ இருக்கிற ஒரு குரங்கு ஒரு வெர்டிக்கல் ரோப், இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ரோப்பில் தொங்கிட்டு இருக்கு ஒரு குரங்கு. அந்த குரங்கு வந்து எவ்வளோ கிலோ இருக்கு? 20 கிலோ இருக்கு. வில் நாட் பிரேக். அந்த ஸ்ட்ரிங், அந்த ரோப்ன்றது அறந்துடாது.
அந்த ரோப் பிரேக் ஆகாது. எப்போ இருக்கும்? ஏன்னா 25 kgs வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா மட்டும்தான் இங்கே இது அந்த ரோ பண்ணுறது அறந்துடும். ஸோ ஓகேவா, பிரேக் ஆகும். அந்த ரோ பண்ணுறது கட் ஆகிடும். எப்போ 25 kgs எக்ஸீட் ஆனாதான். ஸோ இந்த 25 kgs இங்கே என்ன எடுத்துக்கணும்னா இஸ் அ டென்ஷன். இட் இஸ் அ டென்ஷன். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 25 kg. Okay, what is the maximum acceleration with which the monkey can climb? Acceleration கேட்டிருக்காங்க. ஓகேவா, acceleration கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணுவீங்க? சேம் ஃபார்முலா. ஸோ சொல்கிறேன் பாருங்க, கிளியரா? ஸோ மேக்ஸிமம் டென்ஷன். இப்போ மங்கி இந்த பக்கம் இருக்கு. ஸோ அது கிளைம் பண்ணணும் அப்படின்னா மேலே போகும். ஸோ ஆக்சலரேஷன்ன்றது அப்வர்ட்ஸ். மங்கி வெயிட் எவ்வளோ? 20 kg. ஸோ அப்போ டவுன்வர்ட்ஸ் வந்து 20 g. ஆமாவா இல்லையா? 20 g. டென்ஷன் அப்வர்ட்ஸ். டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 kilos. 25 kg அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ T மைனஸ் F minus T is equal to MA. A எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. A is equal to சொல்லலையா? ஸோ ஏ தானே கண்டுபிடிக்கணும். சாரி. ஸோ F minus A கண்டுபிடிக்கணுன்றதுனால F minus T by M is equal to A. ஓகேவா? T என்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்க? T என்றது மேக்ஸிமம் which is T என்றது எவ்வளோ? 25 kgs. T என்றது 25 kgs. ஃபோர்ஸ் என்றது 20 g. இதுவும் T என்றது 25 kgs, ஃபோர்ஸ் என்றது 20 g. ரெண்டுமே 20 g தான் இருக்கு. ஓகேவா, கிளியரா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் கிளியரா இங்க வரைக்கும் பை மாஸ் எவ்வளோ? 20 g மைனஸ் 25 g எவ்வளோ? 5 g. ஆமாவா இல்லையா? மைனஸ் 5 g. 20 இஸ் ஈக்குவல் டு 5 1s 5 4s g by 4. ஓகே, g வேல்யூ எவ்வளோ? 10 by 4. ஸோ 4 2s 8.5. 5s 20. Okay, so acceleration is equals to 2.5 meter per second square. So acceleration with option. Okay, clear? Done. புரிஞ்சிடுதாம். கரெக்டாக தானே பண்ணோம். எஸ். ஏன் உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகலாம், இங்கே ஏன் நீங்கள் டென்ஷன் இங்கே ஃபோர்ஸ் அப்படின்றது 20 g எடுத்துக்கணும், டென்ஷன் 25 g அப்படின்றது எடுத்துக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? மேக்ஸிமம் அங்கே கொஷன்லேயே கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, கிளியரா? அவ்வளோதான் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன? 14th கொஷின். A rope of length L and mass M is hanging from a rigid support. ஒரு rigid supportனால ஒரு டென்ஷன், ஒரு rope பண்றது hanging தொங்கிட்டு இருக்கு. In the rope, the tension in the rope at a distance x from the rigid support. Option A mg, option B L minus x by L, option C L minus L by x into mg, option D x minus x by L into mg. ஓகேவா, கிளியரா? ஸோ இங்கே mg தான் வரும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ கொஷின் என்னன்னா, ஒரு ரோப் இருக்கு, ரோப்போட லென்த் கொடுத்துருக்காங்க அண்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. இங்கே புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நேரம் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். மாஸ் எதுவுமே ஸ்ட்ரிங்கோட மாஸை பற்றியே பேச்சு இல்லை. இப்போ மட்டும் ஸ்ட்ரிங்குக்கு, அதாவது ரோப்னா ஸ்ட்ரிங்னா ஒன்று தான், ரோப்புக்கு லென்த் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் ஃப்ரம் ஏ ரிஜிட் சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட்டில் தொங்கிட்டு இருக்கு ஸ்ட்ரிங்ன்றது. த டென்ஷன் இந்த ரோப்பில் டென்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே, த டென்ஷன் இன் த ரோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்ஷன் இன் த ரோப் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ரிஜிட் சப்போர்ட். இப்போ என்னன்னா, இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
என்ன ஹோல் மாஸ் வந்து எல் எம் ஹோல் மாஸ். ஸோ இதை மட்டும் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எல் மைனஸ் எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். ஓகே, எல் மைனஸ் எக்ஸ் இஸ் த மாஸ். ஓகே, ஸோ எல் mass. So 1 is equals to m by L. So L minus x is equal to, so it gives rise to ml into m minus x. Okay, so L minus x. Tension is equal to m by L into L minus x g. So option B is the right answer. Okay, just வந்து L எம்மாவும் எடுத்துக்கலாமா? ஸோ எல் இன்டூ எம். ஸோ எல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு எம்னா எல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எம் பை எல் வருமா? ஸோ இந்த பக்கம் ஒரு ஒன் இதுக்கு எம் பை எல் வருமா? ஸோ அப்போது இதை எல் மைனஸாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வரும்? எல் மைனஸ் எக்ஸ். எல்லா எடுத்துக்கிட்டோம்னா எம் பை எல் வருது. அப்போது எல் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டிவைடட் பைல இருக்கிறதுனால இந்த பக்கம் எல் மைனஸ் எக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலாக டென்ஷன்ன்றது இவ்வளோ இருக்கும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, இஃப் த acceleration of mass m1 is a, then acceleration of mass m2 will be என்ன? ஆப்ஷன் A G, ஆப்ஷன் B A, ஆப்ஷன் C A by 2, ஆப்ஷன் D 2A. ஓகேவா? என்ன மாஸ், என்ன பாடி கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க. திஸ் அ புல்லே. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இது ரெண்டு புல்லே, இங்க ஒரு புல் இருக்கு. ஓகே, இதுக்கு இது டச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது இந்த பக்கம் போய் சாரி இங்கிருந்து இது வந்து இதுக்கிட்ட இது கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இங்கே வந்து இது கண்டினியூ ஆகி அப்படியே இப்படி வருது டவுன்வர்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு மாஸ் m2 அங்கே இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு m1. ஓகேவா? இப்போ என்னன்னா இங்கே ஒரே ஸ்ட்ரிங் தான், அதாவது இங்கிருந்து போய் இப்படி வந்து இப்படி வருது ஸ்ட்ரிங். புரியுதா நான் சொல்கிறது? ஸ்ட்ரிங் நான் சரியாக போடலனாலும் பாருங்க இந்த பகுதி வருது. ரெண்டு புள்ளே இருந்தாலுமே ஒரே ஸ்ட்ரிங் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஓகேவா? கிளியராக இது வரைக்கும்? ஓகே, இப்போ என்னன்னா இதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஸ்ட்ரிங்கு? அட்டோட் மிஷனா? சிங்கிள் புள்ளேவா? கிடையாது. அட்டோட் மிஷனும் கிடையாது. இப்போ கன்ஸ்ட்ரெயின் மோஷன் இது வரது என்ன? கன்ஸ்ட்ரெயின் மோஷன் கான்செப்டில் சொல்லியிருக்கு. அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்டாக ஒரு பாடியை மூவ் பண்ணணும், ஃபோர்ஸபிளாக மூவ் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்டட் வே. அதாவது இந்த பக்கமும் அட்டாச் ஆயிருக்கு, இந்த பக்கமும் அட்டாச் ஆயிருக்கு. நம்ம எந்த பக்கம் இழுத்தா எப்படி வரும்? இது இப்போ கீழே இழுத்தா மாசு இங்கே அட்டாச் ஆயிருக்குல்ல, நம்ம எப்படி வரும்? ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கணும். ஸோ அதனால இதுக்கு கன்ஸ்ட்ரெயின் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் கான்செப்ட் புக்கில் சொல்லியிருக்கேன் கன்ஸ்ட்ரெயின் மோஷன். ஓகே, question என்ன கேட்டிருக்காங்க? if the acceleration of mass m is a, then the acceleration of mass m2 கேட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? acceleration. so constraint motionக்கு என்ன formula? t dot a1 plus t1 dot a2 is equal to 0. இதுதானே formula. இப்போ tension இதுக்கு upwards away from the இது upwards. so இப்போ பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து தானே இது ரெண்டு டென்ஷனும் சேர்ந்து தானே இந்த டென்ஷன். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த டென்ஷன் ஓகே, இந்த டென்ஷன் அப்போது ரெண்டுமே வந்து சேர்த்து 2t வரும். t + t இங்கே ஃபைனலாக ரிசல்டன் 2t. இந்த டென்ஷனும் அவே t. ஓகேவா? இது என்னன்னா அக்சலரேஷன் அப்படின்றது இதுக்கு அப்வர்ட்ஸ் மூவ் ஆகும். அக்சலரேஷன் அப்வர்ட்ஸ். ரொம்ப இழுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா இது அக்சலரேஷன்ன்றது டவுன்வர்ட்ஸ், இந்த பக்கம் இழுக்கிறோம். ஸோ இது அப்வர்ட்ஸ். ரொம்ப இழுக்கிறோன்னா இது கண்டிப்பாக வந்து அப்வர்ட்ஸ் தானே அக்சலரேஷன். ஆமாவா இல்லையா? இது டவுன்வர்ட்ஸ்னா இது அப்வர்ட்ஸ் தானே மூவ் ஆகும். ஆமாவா இல்லையா? ஓகே, கிளியர்? ஸோ இது அக்சலரேஷன் இப்படி. ஓகேவா? டி டாட் ஏ இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். t1 அதாவது ஏபி காஸ் தீட்டா தானே டாட் ப்ராடக்ட், ஏபி காஸ் தீட்டா. அப்போ இங்கே டிஏ காஸ் தீட்டா வரும். ஓகேவா? டிஏ காஸ் தீட்டா into 1 plus TA sin TA
TA cos theta 2. ஓகேவா, கிளியரா? ஸோ எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கான்செப்ட் புக்கில் சொன்னேன்னு தெரியல, காஸ் தீட்டா அப்படின்றது அதாவது இந்த டீயும் ஏயும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு, டென்ஷனும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா காஸ் தீட்டான்றது 1. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு, இது ஒன்று இந்த பக்கம் இது ஒன்று இந்த பக்கம், ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் ஆன்சர் வந்து -1. ஓகே, கிளியர்? ஸோ சேம் டைரக்ஷன் தான் 0 டிகிரி, அதனால 1. ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் 180 டிகிரி, காஸ் 180 -1. ஸோ அவ்வளோதான் அங்கே. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2t, ஆமாவா இல்லையா? ஸோ இது வந்து 2t காஸ் தீட்டா, இது வந்து அக்சலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்கு, டென்ஷனும் இதே பக்கம் தான் இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ என்ன வரும், சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆனா என்ன இருக்கும், 2t 1, அவ்வளோதான் 2t 1, ஆமாவா இல்லையா? 2t a1, சாரி 2t a1 பிளஸ், கிளியரா? இங்க வரைக்கும் கிளியரா? பிளஸ் இப்போ t, இது ஒரு டைரக்ஷன்லயும் டென்ஷன் ஒரு டைரக்ஷன்லயும் அப்போ ஆக்சலரேஷன் ஒரு டைரக்ஷன்லயும் மூவ் ஆயிட்டு. ஸோ -1, ஸோ -t. ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும் ஃபைனலா? ஸோ -t t a2, அவ்வளோதான். காஸ் தீட்டா தானே வந்து -1 வருது, காஸ் 180 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால இவ்வளோதான் வருது. ஓகேவா, கிளியரா? ஈக்குவல் டு 0 அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2ta1 இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் எடுத்துட்டு வா, ta2, tt கேன்சல். ஸோ 2a1 இஸ் ஈக்குவல் டு a2. என்ன கேட்டிருக்காங்க இங்க கொஸ்டின்ல, மாஸ் 2 ஓட அக்சலரேஷன், மாஸ் 2 இஸ் a2, a2 ஓட அக்சலரேஷன் இஸ் 2a1, ஆன்சர் இஸ் 2a. அவ்வளோதான், சிம்பிளா இல்லையா? ஓகே, திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின் மோஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரெயின் மோஷன் கேட்டிருக்காங்க. அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது கன்ஸ்ட்ரெயின் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிளியரா? இந்த மாதிரி 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு PYQஸ்ல. ஸோ சர்ச் பண்ணி பண்ண பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு கொஸ்டின் சொல்றேன். 16th கொஸ்டினா? யா, 16th கொஸ்டின். ஓகே, லாஸ்டா ஒரு கொஸ்டின் பண்ணலாமா வேணாமா? ஓகே, the value of impulse imparted by the wall on the ball, the wall on the ball. Okay, 2016 la கொடுத்த question. Option A mv, option B 2 mv, option C mv by 2, option D mv by 3. The value of impulse imparted by the wall on the ball. அதாவது இப்படி கொடுத்திருக்காங்க, இது ஒரு பால், இது போய் இம்பார்ட்டட் இம்பல்ஸ் அப்படின்னாவே என்னன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் டைம்ல போய் பெரிய ஃபோர்ஸை கொடுத்துட்டு வந்துடுறது தான் இம்பல்ஸ். ஸோ மாஸ் டக்குன்னு இந்த செவுத்து மேலே, இது வந்து வால், இந்த வால் மேலே அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த பக்கம், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாஸ் அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் இனிஷியல், இது ஃபைனல். ஓகேவா, கிளியரா? டன், இம்பார்ட்டட் பை த வால் ஆன் த வால். ஸோ இப்போ இங்க என்னன்னா the value of impulse imparted by the ball on the ball கேட்டிருக்காங்களா? என்ன சொன்னேன், இந்த மாதிரி இம்பல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க, வேல்யூ ஆஃப் பால் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஆன் தி வால், பை தி வால், ஆன் தி பால், வால்க்கு பால்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும், வால்க்கு பால்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இம்பல்ஸ் எந்த ஃபார்முலா சொன்ன, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 2mv காஸ் ஆல்ஃபா. சாரி, கொஸ்டினே வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் 60 degrees. ஓகே, சாரி, ஓகே, 2mv காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ 2mv காஸ் 60, 1/2, 2mv into 1/2, 2 cancel. So finally mv, delta p is equal to mv. Impulse delta p change in momentum same da, equal da. So mv is the answer, option A is the answer. Okay va, clear? So ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா நான் சொன்னது? நேத்து கான்செப்ட் விட எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நிறைய क्वेश्चंस வந்து based on this chapter நிறைய क्वेश्चंस ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ட் 2 லாஸ் ஆஃப் மோஷனை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.